Hi friends, today recipe chicken gravy. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க, மறக்காம bell ஐகானை click பண்ணுங்க. Thank you. இப்போ chicken gravyக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்தறலாம். நான் வந்து 1/2 கிலோ chicken வந்து எடுத்துர்க்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ரெண்டு பாதியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3, நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாதி லெமனு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லெமனை இதில் வந்து புழிஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம்னாவது சிக்கன் வந்து ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால் சிக்கன் ஊறுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 சிட்டிகை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ளாடியும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே செய்யும்போது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சு ஊற வச்சிங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு இதை வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதோட நம்ம வச்சுருக்க வெங்காயம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மிளகாவோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இதில் நான் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்தளவு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம். ஸோ இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். பேன் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது வந்து சேர்த்துடலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம புதினா, கொத்தமல்லி போட்டுடலாம். எப்போவுமே எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இதோடையே நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கையில் கசக்கி சேர்த்துக்கங்க. ஆப்ஷன் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கனில் போட்டுக்கிடும். ஸோ அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். ஸோ இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மிளகாய் வந்து சேர்த்தாச்சு. ஸோ அதனால நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. மிளகாத்தூள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் எண்ணெயில் போடும்போது நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம போட்டிருக்க புதினா, மல்லி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மசாலா, ஸோ பட்டை மிளகா, முந்திரி பருப்பு, வெங்காயம், ஸோ அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம்.
அதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரத்தட்டியும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரையும் குக் ஆனால் போதும். ஏன்னா கோழின்றதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும். ஸோ இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி நம்ம தக்காளி எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த தக்காளியை பேஸ்ட் போல் நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ஸோ அதுவாகவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.